ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம எக்ஸாக்டாக எங்கே நிற்கிறோம்னா பீமநகரில் நிற்கிறோம். பீமநகரில் ஒரு 2000 சதுரடி இடத்துல கட்டப்பட்ட, அதாவது 2000 சதுரடி இடத்துல 1000 சதுரடி, கீழே 1000 சதுரடி, மாடியில் 1000 சதுரடி, மொத்தம் 2000 சதுரடியில் கட்டப்பட்ட 2 கார் பார்க்கிங் வசதியோட ஒரு வீடு, பங்களா வீடை பார்த்துட்டு வந்திருக்கோம். இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னாக்க 180 சொல்கிறாங்க. பார்ட்டி பேசிக்கலாம். கீழே ஒரு பெட்ரூம் இருக்கும், மாடியில் 2 பெட்ரூம் இருக்கும். அதை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். செக்யூரிட்டி ரீசனுக்காக நம்ம ஃப்ரண்ட் எலிவேஷன் காட்டல, பார்ட்டி கேட்டுக்கிட்டதுனால நம்ம அதை காட்டல. நம்ம வீட்டு உள்ள எல்லாம் பார்த்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம். இது ரொம்ப மெயினான இடம் பீமநகரில் இந்த மாதிரி கார் பார்க்கிங் வசதியோட, அது 2 கார் பார்க்கிங் வசதியோட நமக்கு இடம் கிடைக்கிறது கஷ்டம். இது 2000 சதுரடி இடம். அதில் வந்து கீழே 10 சதுரம், மாடியில் 10 சதுரம் வீடு போட்டிருக்காங்க. இது சொந்தத்துக்காக கட்டின வீடு. இது ஃபுல்லாக பியூர் தேக்கு. இப்போ நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே நுழைஞ்சோடனே பெரிய ஹாலு, ஃபுல்லாக எல்லாம் ஃபால் சீலிங் போட்டிருக்காங்க. இப்போ இந்த வீட்டை நம்ம எடுத்தாக்க பெயிண்டிங் மட்டும் பண்ணால் போதும். ஃபுல்லாக தரமான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டைனிங் ஏரியா. இதெல்லாம் ஃபுல்லாக லைட்டிங் செட்டப் இருக்குது. இது டைனிங் ஏரியா. இது ஒரு காமன் பாத்ரூமு. நல்ல வேலைப்பாடுகள்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. கீழே வந்து ஒரு பெட்ரூம் இருக்கும். இது வந்து கிச்சன் ஏரியா. கீழே ஒரு பெட்ரூமு, மாடியில் 2 பெட்ரூமு, மொத்தம் 3 பெட்ரூம் இருக்கும்போது இது கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. இந்த வீடு ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கட்டி எப்படி இருந்தாலும் ஒரு 10 வருஷத்துக்கு சொல்லலாம், 10 வருஷத்துக்கிட்ட இருக்கும். இது ஃபுல்லாக எல்லாமே கிரைனைட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா ரூம்லேயுமே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லா ரூம்லேயும் ஃபால் சீலிங் போட்டிருக்காங்க. நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீட்டில் பெயிண்டிங் மட்டும் பண்ணாக்க வீடு இப்போ க்ளீனிங் பண்ணாமல் இருக்குது. இது இப்போ அதை வெக்கேட் பண்ணிட்டாங்க. இப்போ தான் வெக்கேட் பண்ணியிருக்காங்க. இப்போ பெயிண்டிங் பண்ணிட்டாக்க வீடு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏரியா அழகான ஏரியா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். இது எல்லாமே கிரைனைட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹை ரூஃபிங் சிஸ்டம். இது ஸ்டெப்ஸு ஃபுல்லாக எல்லாமே கிரைனைட்ஸ், மார்பிள்ஸ் தான் போட்டிருக்காங்க. வெரி எக்ஸ்பென்சிவ் மெட்டீரியல் தான் இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது உள்ள நுழைஞ்சோடனே ஒரு பெரிய ஹால். இதுக்கு முன்னாடியே ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் தனியாக ஒன்று இருக்குது. அதையும் பார்த்துடலாம். இது ஒரு பெட்ரூமு. நல்ல வெண்டிலேஷன் இருக்குது. கார் பார்க்கிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால நம்ம கார் பார்க்கிங் எடுக்கல. 2 காரை தாராளமாக நிறுத்தலாம். 2 கார் நிறுத்தி 2 வீலர்லாம் நிறுத்துகிற அளவுக்கு ஸ்பேசஸ் இருக்குது. ரொம்ப மெயினான இடம். பீமநகர் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் இருக்குது. ரொம்ப பிரைம் லொக்கேஷனு. பீமநகரில் ஒரு சதுரடி 17,000 ரூபா, 15,000 ரூபா இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. இதோடைய இடத்துடைய அளவு பார்த்தீங்கன்னா 2000 சதுரடி. ஆனால் பார்ட்டி வந்து 180 கேட்குறாங்க. பார்ட்டி டு பார்ட்டி உட்கார வச்சிடலாம். நேரடியாக நீங்கள் பேசலாம். இந்த மாதிரி வீடு கட்டுறதும் ரொம்ப கடினம் இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு. இது பால்கனி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள பால்கனி. இது நல்ல ஒரு விஷயத்தையும் ரசித்து பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டை எடுத்தோம்னாக்கா ஒரு 2 லட்ச ரூபா செலவு பண்ணாக்கா வீடை வந்து தரமாக உருவாக்கிடலாம். அதாவது பெயிண்டிங் தான், வேறு ஒன்றும் கிடையாது. வேறு அடிஷ்னல் செலவுன்னா ஒன்றும் கிடையாது. பெயிண்டிங் மட்டும் பண்ணணும். வீட்டுக்கு பண்ணிவிட்டு வீட்டை க்ளீன் பண்ணால் ரொம்ப அழகாயிரும். இப்போ வந்து செகண்ட் ஃப்ளோர் போகிறோம். செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஹெட்ரூம் மட்டும் இருக்கும். நம்ம உள்ளே போய் எடுக்கும். இது வந்து அடிஷ்னலாக ஒரு பாத்ரூம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அதை உருவாக்கலை. இவ்வளோ ஸ்பேசஸ் இருக்குது. நம்ம மொட்டை மாடியில் ஃபுல்லாக ஒயிட் டைல்ஸ் எல்லாம் போட்டு அழகாக வச்சுருக்காங்க. வந்துட்டு க்ளீனிங் பண்ணி பெயிண்டிங் மட்டும் பண்ணிட்டாக்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவங்க குடியிருப்பு பகுதி இது. இந்த இடத்துல காலி இடமே கிடையாது. ரொம்ப மெயினான இடம். பக்கத்தில் ஸ்கூலு, காலேஜஸ்ஸு, மருத்துவம், ஷாப்பிங் மாலு, ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஷாப்ஸு எல்லாம் பக்கத்தில் இருக்கும். எந்த நேரமுமே ரஷ்ஷாக இருக்கக்கூடிய இடம்ங்கிறது பீமநகர். இது பீமநகர் பஸ் ஸ்டாப்பு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ கம்மியான விலையிலே வருது. இது போல் செட்டப்போட இந்த ஏரியாலாம் நமக்கு கிடைக்கிறது கஷ்டம். விருப்பம்னா எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள். கம்மியான விலையில் வாங்கிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் ப்ராப்பர்ட்டி.